Good morning, champion. This is Professor Raswin from Government College of Technology. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான கான்செப்ட் பார்க்க போறோம். கினமேட்டிக்ஸ் ஆஃப் சப்மிஷன் சப்ஜெக்ட்ல இருந்து செம டெக்னிக் கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டைப்ஸ் ஆஃப் பேர் பார்க்குறோம். அதில் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இப்போ டைப்ஸ் ஆஃப் பேர் என்ன எதை சார்ந்து பார்க்க போறோம்? அக்கார்டிங் டு தி நேச்சர் ஆஃப் ரிலேட்டிவ் மோஷன், எந்த மாதிரி மோஷனை ப்ரெஸ்கிரைப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம டைப்ஸ் ஆஃப் பேரை நம்ம டிஃபைன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேனிங் பேர் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டேனிங் பேர் அப்படின்னா எப்படி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனிங் பேர்னா when one link revolve turning over another. இப்போ ரெண்டு பனை ஓலை இருக்கும் வச்சுங்களேன். பனை ஓலையை ஒரு பூச்சி வச்சு இது பண்ணிட்டா ரெண்டுமே ஏபிள் டு ரொட்டேட் ஃப்ரீலி இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறது டேனிங் பேர். ஸ்லைடிங் பேர்னா when the two links are having the sliding motion related to each other இருந்தா அது ஸ்லைடிங் பேர். இப்போ பிஸ்டன் சிலிண்டர்ல போறதா ஸ்லைடிங் பேர் தான். ரெக்டாங்குலர் ராடு ரெக்டாங்குலர் ஹோல்குள்ள போறது அது ஸ்லைடிங் பேர் தான். சர்க்குலர் ஷாஃப்ட் ரிவால்விங் பேரிங் டேனிங் பேருக்கு ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். ரோலிங் பேர்னா இந்த லிங்க் ஆஃப் த பேர் ஹேவிங் ரோலிங் மோஷன் ரிலேட்டிவ் டு ஈச் அதர். அதாவது வீல் ஆன் த ஃபிளாட் சர்ஃபேஸ், ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல ஒரு வீல்ஸ் போனாலும் சரி, பால் பேரிங், ரோலிங் பேரிங், இதெல்லாம் ரோலிங் பேருக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமா நம்ம பார்க்கப்படுது. அடுத்து ஸ்க்ரூ பேர். ஸ்க்ரூ பேர் ஸ்க்ரூ நட்டு போல்ட் நட்டும் போல்ட்டும் த்ரெட்ல இருக்கும் இல்லையா? when two mating links have a turning as well as sliding motion. ஸோ ஸ்க்ரூ பேர்ல டேர்னிங் மோஷனும் இருக்கும், ஸ்லைடிங் மோஷனும் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். டேர்னிங் as well as sliding motion between them. For a screw pair, example lead screw nut of the lathe screw pair. அடுத்து ஸ்பெரிக்கல் பேர் when one link in the form of sphere inside the fixed link. ஒரு ஸ்பியர் இருக்கும், ஃபிக்ஸ்ட் லிங்க். நம்ம கண்ணாடி எல்லாம் திருப்போம் இல்லையா? வண்டியில கண்ணாடி இருக்கும் இல்லையா? அது எந்த பக்கம் திருப்போம், அது ஸ்பெரிக்கல் பேர். ஸோ இந்த மாதிரி வகையா கினமேட்டிக் பேரை நம்ம பார்த்துருக்கோம். இந்த கினமேட்டிக் பேர் எதை பொறுத்து பிடிச்சாங்க அப்படின்னா, நேச்சர் ஆஃப் ரிலேட்டிவ் மோஷனை பொறுத்து பிடிச்சாங்க. அது என்ன மாதிரி ஸ்லைடிங் மோஷனா தான் ஸ்லைடிங் பேர், ரிவால்விங் மோஷனா தான் டேர்னிங் பேர், ரோலிங் மோஷனா தான் ரோலிங் பேர். அதே டேர்னிங்கும் ஸ்லைடிங்கும் சேர்த்து இருந்தா அது ஸ்க்ரூ பேர். ஸ்பிரிக்கல் மோஷன், ஸ்பெரிக்கல் ஸ்பியர் டர்ன்ஸ் இன்சைட் த ஃபிக்ஸ்ட் லிங்க், ஸ்பியர் டர்ன்ஸ் இன்சைட் த ஃபிக்ஸ்ட் லிங்க் ஸ்பெரிக்கல் பேர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பேரை ரிலேட்டிவ் மோஷனை பொறுத்து பிரிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் பேர் ரிலேட்டிவ் மோஷனை பொறுத்து பிரிக்கிறாங்க, நேச்சர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் பொறுத்து பிரிக்கிறாங்க, சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்டை பொறுத்து பிரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி டெக்னிக் கண்டென்ட் வேணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரொஃப் சுரேன் டாக் சேனலை லைக் பண்ணுங்க. ஏன்னா எதை விரும்புறீங்களோ அதுதான் உங்களை அடையும். நீங்க இந்த ப்ரொஃப் சுரேன் டாக் சேனலை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களோட வளர்ச்சி உறுதி செய்யப்படும். நீங்க உங்க அன்பு, நன்றி, பாராட்டை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க. அதுதான் உங்களுக்கு மெமரி பவரா மாறும். இந்த டெக்னிக்கல் ஜேர்னில என்னோட கூட வரதுக்கு ப்ரொஃப் சுரேன் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு டெக்னிக்கலி பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டா மாறுவீங்க. உங்களோட நாலேஜ் எல்லை இல்லா வளர்ச்சியா மாறும். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.